அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடைபெற்று கொண்டிருக்கிற கரப்பான் பூச்சிகளின் போராட்டத்தை பற்றி. தொலைக்காட்சிகளில், பிரிண்ட் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு தான். ஆனால் அப்ஜித் தீப்கே அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கிய நாள் முதல், அதற்கு முதல் நாள் முதல் நாம் இந்த கரப்பான் பூச்சிகளின் எழுச்சியை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம். இது ஒரு வெற்றி பெறுகிற அமைப்பாக இருக்கும் என்பதையும் நாம் குறிப்பிட்டு வருகிறோம். இது நீங்கள் நம்முடைய 4க்கும் மேற்பட்ட பழைய காணொளிகளை பார்த்தா தெரியும். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த கரப்பாம்பூச்சிகளினுடைய போராட்டம் எல்லோரும் நினைக்கிறது போல வாழுகின்ற பாரதிய ஜனதாவுக்குத்தான் ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்றால், அதை விட பெரிய நெருக்கடியை எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கும் கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம், ஓரளவிற்கு எதிர்தரப்பு ஆதரவு என்ற மனநிலைக்கு வட இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் பாரதிய ஜனதா தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதால், அதாவது ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக, 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற காரணத்தால், மாநில சட்டப்பேரவையிலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக, மத்தியிலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்று பல மாநிலங்களில், வட இந்திய மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு எதிரான அதிருப்தி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிற சூழலில், அதை எப்படியாவது இந்த தேர்தலில் அறுவடை செய்து விடலாம் என்று காத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இப்பொழுது உருவாகி இருக்கிற இந்த ஜென்சி மக்களினுடைய மனநிலை, இந்த இளையவர்களின், மாணவர்களின் மனநிலை என்பது அப்படியான ஒரு இடத்துக்கு நம் கட்சி எடுத்து செல்லுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நேற்று தேர்வையே அறிமுகப்படுத்திய இயக்கம் காங்கிரஸ் தான். அந்த தேர்வை அவர்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த தேர்வில் நடக்கிற குளறுபடியை பார்க்கிற போது மீண்டும் இது மாநிலத்துக்கே சென்று விடலாமே என்கிற அந்த நினைவுக்கு கூட அவர்கள் வருவார்களோ என்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 50 தடவைக்கு மேல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆவதும், மறுதேர்வு நடத்துவதும், பிறகு முடிவுகள் வெளியான பிறகு தேர்வை ரத்து செய்வதும், தேர்வு முடிந்த 10-15 நாட்களில் மீண்டும் மறுதேர்வு வைப்பதும், இப்படியான இந்த அசட்டையான, எதை பற்றியும் கவலைப்படாத போக்குதான் மாணவர்களிடையே கடும் கோபத்தை உண்டாக்கியிருக்கு. ஒரு 10 ஆண்டு காலத்தில் 50 தடவைக்கு மேல் நிறைய முறைகேடுகள். ஒன்று கொஸ்டின் பேப்பர் முழுமையாக வெளியாகுது, இல்லை முக்கியமான கேள்விகள் வெளியாகுது, அல்லது வேறு ஏதாவது தவறுகள் நடைபெறுது, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து வர்றது, இது மாதிரி பல சிக்கல்கள் இந்த தேர்வு முறையில் இருக்கு. அப்போ நடத்துகிற முறையில் தவறு இருக்கு. அப்போ யார் நடத்துகிறா? அது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துது, தேசிய முகமை நடத்துது. ஆனால் அதை யார் கவனிக்கிறா? அவர் என்ன இருந்தாலும் அமைச்சர் தான். ஏதோ தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்கு. இந்தியாவில் ஒரு ரயில்வே விபத்து ஏற்பட்டவுடன் தனது மத்திய அமைச்சர் பதவியை அந்த காலத்தில் ராஜினாமா செய்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அதற்காக டெய்லி நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு தான் ராஜினாமா செஞ்சா தினம் ஒரு அமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டு இருக்கணும். பாரதிய ஜனதா ஒரு விதத்துல சொல்றது சரிதான். ஆனா தொடர்ந்து 50 முறை பேப்பர் லீக் ஆகுது. ஒரு நடவடிக்கையும் பெருசா இல்லை. குற்றவாளிகள் ரொம்பவும் போராட்டங்கள் தொடங்கிய பிறகுதான் ஏதோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். இந்த போராட்டம் நடைபெறாவிட்டால் தொடர்ந்து அது அப்படித்தான் இருந்திருக்கும் என்று மாணவர்கள் நினைக்கிறார்கள். அதனாலதான் இதை விடாப்பிடியா அந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அடையாளமாவது ஒரு தடவை ராஜினாமா செய்தால்தான் அது குறித்த சீரியஸ்னஸ், ஒரு பயம், ஒரு அச்சம் அடுத்து ஒரு அமைச்சருக்கு இருக்கும், அந்த பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருக்கும் என்கிற போராட்டத்தின் அந்த வீரியம் இப்ப ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் ஏறத்தாழ பரவிட்டது. கட்சி பேதமின்றி இளைஞர்கள், இளம்பெண்கள், குறிப்பா மாணவர்கள் இந்த போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள். இதுல கட்சி பின்னணிகள் இருக்கிறது, சில கட்சிகள் கலந்து கொள்ளணும், அது வேறு. ஆனால் பெருவாரியாக மாணவர்களிடத்திலே ஒரு நீட்டுக்கு எதிரான மனப்போக்கு உருவாகிவிட்டது. இந்த போராட்டம் நடைபெற்ற பிறகு ஜந்தர் மந்தரில் அங்கே இருக்கிற பல நாட்களாக தங்கி இருக்கிற மாணவர்கள், அதே போல ஊடகங்களில், செய்தி பிரிண்ட் மீடியாக்களில் இந்த செய்திகளை பரிமாறிக்கொள்கிற, கேட்கிற, விவாதிக்கிற மற்றும் இன்ஸ்டாகிராமில் வருகிற ரீல்கள், அவர்கள் பரிமாறிக்கொள்கிற அந்த வாசகங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாணவர்கள் மத்தியில் இப்ப இன்னொரு பேச்சு அடிபடும். வெறுமனே நீட்டு மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்டில் நடைபெறுகிற அத்தனை முறைகேடுகளையும் தட்டி கேட்கிற இயக்கமாக கரப்பாம்பூச்சி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற பேச்சு வர ஆரம்பித்தது. இதுதான் ஆளும் பாரதிய ஜனதாவின் தூக்கத்தை கெடுக்கிறது என்றால் ராகுல் காந்தியின் எதிர்கால பயத்தை உருவாக்கிவிட்டது. காங்கிரஸ்
கரப்பாம்பூச்சி ஒருவேளை தனி இயக்கமாக தொடங்கப்பட்டு விட்டால், கட்சியாகிவிட்டால், பாரதிய ஜனதா வெர்சஸ் கரப்பான்பூச்சி கட்சி, பிஜேபி வெர்சஸ் சிஜேபி என்று மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. அதனால தான் ராகுல் காந்தி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது போல் கலந்து கொண்டாலும் அவர் தனித்துவமான சில போக்குகளை கடைபிடிக்கிறார். எப்படியாவது கரப்பான் பூச்சியை விட இவர் ஏதோ அதிக அளவில் ஈடுபாடு கொண்டிருப்பவர் போல் காட்ட வேண்டும் என்கிற வகையில் அவருடைய போராட்டம் இருக்கிறது. கரப்பாம்பூச்சி கட்சியினர் எதிர்கட்சிகளின் ஆதரவை கோரினார்கள், ஒவ்வொருவருக்கும் கடிதம் எழுதினார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலினுக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இன்றைய முதல்வர், முன்னாள் முதல்வர் என்ற வகையிலையும், முக்கியமான கட்சிகள் என்ற வகையிலும் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு, பொறுப்பேற்பதற்கு முன்னால் இருந்த நிலையை இப்பொழுது அவர் பொறுப்பேற்ற பிறகு இருக்கிற நிலையில் ஏற்கனவே அவர் மீது வைக்கப்படுகிற, ஒருவேளை பாரதிய ஜனதாவின் பி டீமாக இயங்குகிறாரோ, பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பதில் சாத்வீகமாக இருக்கிறாரோ என்ற ஐயத்தை உறுதிப்படுத்துகிற வகையில்தான் நேற்றும் இன்றும் நடைபெறுகிற, தமிழ்நாட்டில் நடைபெறுகிற நீட்டுக்கு ஆதரவான போராட்டத்தை இவருடைய அரசு ஒடுக்குகிற விதம், இவர் மத்திய அரசை எதிர்த்து பேருக்காக ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அமர்ந்திருப்பது, இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. சிஜேபி போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. திமுக சார்பில் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த ராஜா போய் பார்த்து அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பிறகு கனிமொழி அவர்கள் நேரடியாக களத்துக்கு சென்றிருக்கிறார். மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களினுடைய மகள் என்ற வகையில் அவருக்கான முக்கியத்துவம் கூடுதலாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய ஒரு அவையினுடைய தலைவராக ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அந்த வகையில பார்லிமெண்டரி போர்டில் இருக்கிறார். அந்த வகையில அவர் கலந்து கொண்டிருப்பது என்பது மாணவர்கள் மத்தியில் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய், தொடர்ந்து காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிற விஜய், பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக சொல்லுகிற விஜய் அவர்கள் இதில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார், அல்லது தனது ரெப்ரசன்டேட்டிவை ஏன் சிஜேபி கூட்டத்துக்கு அனுப்பவில்லை என்கிற கேள்வி இப்பொழுது நாடு முழுவதும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுது. அதே போல தமிழ்நாட்டில் அனுமதி பெற்றுவிட்டு போராட்டம் நடத்துவதுதான் தமிழ்நாட்டில் வழக்கமானது, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மென்மையான போக்கை மாநில அரசு கடைபிடிக்கவில்லை. காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது கைது செய்கிற முறையிலேயே நாம் பார்க்கிறோம். ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர்களை கூடுதலாக அனுமதிப்பதில் ஒன்றும் தலைப்படாது. சாலையை மறிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். பாலன் இல்லம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகம், அங்கங்கே சாலை இருக்கு. அவர் உள்ளுக்குள்ள இருந்து மறியல் செய்தால் தானே அவர்கள் அமைதியாக இருந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. அவர்களை இழுத்து பிடித்து கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெல்லாம் சாலையை மறைக்கிறார்களோ அங்கே கைது செய்யுங்கள், இழுத்து செல்லுங்கள். மற்ற இடங்களில் அவர்கள் மெரினாவில் போராட்டம் செய்வதை ஏன் தடுக்கிறீர்கள்? ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டத்தை கூட பாரதிய ஜனதா அனுமதித்திருக்கிறது ஒரு விதத்துல. அதாவது அவங்களுடைய நோக்கம் வேறாக இருக்கலாம், தந்திரமாக கூட இருக்கலாம். ஆனா அதை தடுக்க முடியல என்ற ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். ஆனா அவங்க 20 நாளா அங்க போராட்டத்தில் இருக்காங்க, அதை அனுமதிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு அனுமதிக்க வேண்டியதானே? இதை ஏன் அனுமதிக்கவில்லை என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் என்றால், எதிர்கட்சிகள் தங்கள் இருப்பை இழந்து விடுமோ என்ற அச்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாகவோ, அல்லது பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற இடத்தை பிடிக்கிற, முதலிடத்தை பிடிக்கிற அளவுக்கு ஒரு கட்சியாக உருவாகி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஜென்னிசட் இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலை அகில இந்திய அளவில் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் தான் இப்ப பத்திரிகையாளர்கள் மத்தியில பேசுறது. அச்சம் நான் சொல்லல, அப்படியான எதிர்பார்ப்பு இருக்கிறது. நல்ல பிரச்சனைக்காக போராடுகிறார்கள், அதனால நம்ம ஒன்றும் மறுப்பதற்கில்லை. அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. ஆனால் அது அமைப்பாக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்கள் கிடைத்தவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.